அடியே வாடி சீக்கிரம் வாடி பொண்ணு மாப்பிள வந்தாச்சு. இதான் நம்ம வீடு. பாத்து கதை உடைச்சிடாத. வாங்க 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 வாங்க. வாமா. பயலுக்கு எல்லாம் அம்சமா அமைஞ்சிருக்கு. வெரி குட் வெரி குட். வாங்க 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 வாங்க. நமக்கு சைடு தியாரே. நில்லுங்க. வலது கால எடுத்து வச்சு வாங்க. பாத்து வாமா. அதான். என்னம்மா இது? அடி எடுத்து வச்சு வானா இப்படி ஜம்ப் பண்ணி வரிய? அடி எடுத்து வச்சு வந்தா வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தான் வளருவோம். இப்படி ஜம்ப் பண்ணி வந்தா வாழ்க்கையிலயும் ஜம்ப் பண்ணி வாழ்ந்துருவோம். நல்ல தத்துவமா இருக்க. யார் சொன்னது? எங்க நாயினா. அவரை நான் பார்த்ததே இல்லையா? இந்த தத்துவத்தை என் காதுல சொல்லி அப்பவே அது மூச்சு முட்டி சத்து போச்சு. அப்படியா? மாமா, நீங்க ஏதாவது தத்துவம் சொல்றீங்களா? எனக்கு எந்த தத்துவமும் தெரியாது. வேணா உங்க அத்தை மாட்ட கேளு. அப்படி ஒண்ணு நடந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க சத்தா என் பூ போட்டு மட்டும் தான் போகும். நான் செத்த நானேல பாடையில போயிடுவேன். முதல்ல கல்யாணம் முடிச்சு உள்ள வந்தா ஆசீர்வாதம் பண்ணாம சாவு இளவு பாறனே பேசிட்டு இருக்கீங்களே. எனக்கு உடனே முதல்வருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அடே மடையா, சூரியன் மறைவுக்கு அப்புறம் தான் முதல் இரவே நடத்த முடியும். அட பாப்பா, மறுபடியும் மறைவு பத்தியே பேசாதப்பா. மாமா, முதல் இரவுனா என்ன மாமா? பாவி, மாமனார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இது? அது வந்து மருமகளே, உங்க வீட்டு முதலையும் எங்க வீட்டு முதலையும் கலந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்ல, அந்த முதல போட்டு கல்யாணம் பண்ணி வச்ச அன்னைக்கு வந்த ராத்திரி தான் முதல் ராத்திரி. ஐயா, முதல் இரவுக்கு விளக்க சொல்லத பாரு. முதல்ல வந்து சாமி கும்பிடுங்க. வாங்க 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 சாமி கும்பிடுவோம். மருமகளே, என்ன விட நீ நல்லா குதிக்கிற. நீதான் பொண்ணா? ஓ, நீதான் ஆனோ? பன்னிகள். சாரி, உங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு நான் வர முடியல. நாங்க தான் உனக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கலையே. அதனால என்ன என் குலதெய்வம் கொடுத்துச்சு. ஆக்சுவலா இந்த பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் போயிருந்தீங்களா? நோ நோ நோ, இந்த நாடெல்லாம் விளையாடின ஃபுட்பால் மேட்ச பார்த்தனால உங்க கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொல்ல வந்தேன். இவரு ரொம்ப நல்லா பேசுறாரு. அத்தையம்மா, இது யாரு? அவரே நம்ம வீட்ல குடியிருக்கிற பேச்சுலர் தம்பி. ஆனா வீட்டுக்கு வாடகையே கொடுக்க மாட்டான். ரொம்ப தங்கமான பிள்ளை. எரிஞ்ச கொல்லி கட்ட மாதிரி மாதிரி என்ன அதேதான். இந்த பாருங்க, எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? என்னத்துக்கு உள்ள விட்டு நோண்டுற? புது தம்பதியருக்கு பிரசன் தரணுங்கிறதுக்காக குப்புற படுத்து மல்லாக்க படுத்து, மல்லாக்க படுத்து குப்புற படுத்து, குப்புற மல்லாக்க, மல்லாக்க குப்புற, இப்படி மாறி மாறி படுத்து யோசிச்சு எவன் கல்யாணத்துல எவ்வளவு குடுக்க பரிசா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பங்கர்ல 5 ரூபா பணியாரத்தை வாங்கி கொடுத்து என்னுடைய கல்யாணத்தை அவமானப்படுத்தியா? நீ ரொம்ப சூடா இருக்க. பாலும் பழமும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் அப்புறம் வந்து பாக்குறேன். வாடகை எங்கடா? தாயே. சரி போய்டு. தாத்தா, அண்டே உடப்பேன். அம்மா, என்னடா செல்லம்? எப்பமா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ண போறீங்க? ஏன்டா அப்படி அல்பமா அலையற? அரைஞ்சேனா? அத்தையம்மா, எதுக்கு இப்ப இவரை அடிச்சா? அவன் என் புள்ள. அடிப்பேன் உதைப்பேன். அத கேக்குறதுக்கு நீ யாருடி? இனிமே எனக்கு உரிமை இருக்கு. நீங்க இவரை முன்னாடி அடிச்சா நான் இவரை 2 அடிப்பேன். நீங்க இவரை அடிச்சா நான் இவரை 2 அடிப்பேன். நீங்க இவரை குத்தினா நான் பேசுவேன். நீங்க பேசினா நான் பேசுவேன். ஏண்டி, உங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை இல்ல. கல்யாணம் அன்னைக்கு என்ன ஏண்டி வர்த்தெடுக்குற? உள்ளவா? அம்மா, எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே வேண்டாமா, என்ன காப்பாத்துமா. ஆஹா, என் வாழ்நாள்லயே நீ அழுது இன்னைக்கு தாண்டி நான் பாக்குறேன். உன்னை கண்டுகிட்ட பாவத்துக்காக நானும், பெத்த பாவத்துக்காக உன் பிள்ளையும் நீ சொல்றபடி எல்லாம் ஆடுறோம். வீட்டுக்கு வந்த மருமகளும் அப்படி நடப்பாளா? அதுலயும் அவ ஒரு மாதிரி சைஸ். போயா, நான் ஒண்ணும் அதுக்காக அழல. என்ன? நம்ம கல்யாணம் புதுசுல உன் அம்மா உன்னை எவ்வளவு அடிச்சிருப்பாங்க. அடிச்சிருக்கா? அப்பெல்லாம் நான் என் உரிமையை விட்டு கொடுத்தேன். அடி பாவி, பத்தினி தெய்வமே. ஐயோ, சின்னது பண்ணு. என்ன விடு, நான்
நடந்தது? எங்க அப்பா ஏதாவது சொன்னாரா? அப்படி என்னதாண்டி சொன்னாரு? ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி 2 ரஸ்தாளி பழத்தை உள்ள தள்ளிட்டு தூங்குன்னு சொன்னாரு. உள்ள தள்ளிட்டு தூங்குன்னு சொன்னாரா? ஏண்டி அதுக்காக வழி சாகுற? இல்ல. அப்ப எங்க அம்மா ஏதாவது சொன்னாலா? அப்படி என்னதாண்டி சொன்னா நீ சாகுற அளவுக்கு? இந்த Dress நல்லா இல்லையா? புடவை கட்டிக்கோன்னு சொல்றாங்க. ஏண்டி புடவை கட்ட சொன்னதுக்கெல்லாம் மாடி யாராவது நாட்டுல சாவாங்க? அதுக்கும் இல்ல. வேற என்னதாண்டி நடந்துச்சு? நான் ரோட்ல போயிட்டு இருந்த போது ஒருத்தன் என்ன பார்த்து மூணா மூஞ்சி காட்டினான். அப்புறமா இப்படி கோண வலிச்சான். எனக்கு ஒரே பப்பி ஷேம் ஆயிடுச்சு. பப்பி சேம் ஆயிடுச்சா? ஏண்டி தெருவுல போறவன் தெரியாமலே போயிருவாண்டி. நீ செத்துட்டா அதுக்கப்புறம் என்ன தானடி வரதட்சணை கொடுக்கணும் உள்ளதுக்கு வச்சு களியும் கிரியும் திங்க வைப்பாண்டி. வாடி வாடி என்ன விடு. வாடி நான் வாடி. சரி, இப்ப நான் சாவல. விடு விடு. நீங்க எல்லாம் வெளில போயிடுவீங்களா? வீட்ல யாருமே இருக்க மாட்டீங்கல்ல? ஆமா. அப்போ நான் கிச்சனுக்கு போய் கேஸ திருப்பி விட்டுருவேன். புஷ்ஷுன்னு கேஸ் வரும்ல? ஆமா. அப்போ புஷ்ஷுன்னு வத்தி குச்சிய பத்த வச்சு பாட்டுடுவேன். அது குபீர்னு பத்தி டமால் வச்சிடும். அப்ப நான் செத்துருவேனே. ஏண்டி ஏதோ சின்ன பிள்ளைங்க திருவிழால போய் ராட்னம் ஏறி சந்தோஷமா விளையாடுற மாதிரிலாம் சொல்ற. இவன் நம்மள ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டா. எப்பா எப்பா எங்கம்மா போய் தொலைஞ்சா? அம்மா சார் சிலிண்டர் வந்திருக்குது, சமயக்கட்டுல வைக்கட்டுமா? கமலா ஆரஞ்சு சீதா மாம்பழம் கமலா ஆரஞ்சு. சுகுமாரு, ஏய் சுகுமாரு, என்னடா என்ன தெரியலையாடா? அதுக்குள்ள மறந்துட்டியா? ஏய் நீ நம்ம கட்ட குச்சமைய சின்ன குள்ள. ஆமாடா, சின்ன வயசுல பார்த்தது. ஆமாடா சின்ன குள்ள. இனிமே சின்ன கொள்ளு பெரிய கொள்ளுலாம் சொல்லக்கூடாது. டேய் அதானே உன் பேரு? இல்லடா, இப்ப என் பேரு விநாயகம். ஓஹோ, அதான் பிள்ளையார் சொல்லி போட்டு தொழில ஆரம்பிப்பா. நீ பிள்ளையார் பெரிய உனக்கு வச்சுட்டு பழ வியாபாரம் ஆரம்பிச்சியா நீ? என்னடா பெரிய பழ வியாபாரம்? ஒரு நாள் ஃபுல்லா கூவி வித்தாலும் 5-10 மேல கிடைக்க மாட்டேங்குது. அதை வச்சு குடும்பத்தை ஒப்பேத்த வேண்டியதா இருக்குது. உனக்கு என்னப்பா, நல்லா படிச்சவன், கை நிறைய சம்பாதிக்கிற. நீ தாண்டா சொல்ற, பரிச்சதான் பரதேசிய திருத்தருவா அலைஞ்சிட்டு இருக்கான். 3 மாசம் வாடகை பாக்கி. ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு பண்ண சொல்லிட்டான். 2000 ரூபாய் தண்டனை வாங்கி போய்கிட்டு இருக்கேன். சரி இந்தா மாப்ள, நம்ம நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். நல்ல கமலா பழம் சாப்பிடு. நீயே திருத்தருவா அலைஞ்சு பாவம் கஷ்டப்பட்டு வித்துக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட போய் போடா. என்னடா நமக்கு இல்ல, 2 ரூபாயில என்ன இருப்பது, சாப்பிடு. சரி ரொம்ப அன்பா கம்பல் பண்ணலாம் வாங்கி சாப்பிடுறேன் நானு. சரிடா சின்ன குள்ள. சரி விநாயகம், என்னதான் இருந்தாலும் கமலானாலே ஒரு கமலா தாண்டா. இந்த சீத்தால ஒரு சும்பு துருகி இருக்கும். ஆனா கமலானாலே வெளியே ஒரு ஜொஜொலு, உள்ள ஒரு வளவளப்பு. மொத்தத்துல கமலானாலே ஒரு மினி 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 தாண்டா. 2 ரூபாய்க்கு ஒரு அருமையான ஐட்டம்னா அது கமலா தாண்டா. ஆமா ஆமா. என்னடா என்ன பார்த்தா 2 ரூபாய்க்கு வர மாதிரியா தெரியுது? ஏமா நான் உன்ன பத்தி பேசலாமா, கமலா பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான்டா கமலா. என்ன சொல்லிட்டு மறுபடியும் மாத்தி சொல்றேன்? ஏமா நீ கமலா வரதா என்ன விமலா வரதா என்ன? நான் சொன்னது இந்த பழத்தை பத்தி தான். என்னடா திரும்ப மாத்தி பேசுற? ஐயோ சத்தியமா உன்ன பத்தி சொல்லலாமா? என் ஃப்ரெண்ட் கேட்டு பாரு விநாயகம். ஏய் சின்ன குளு. டேய் ஐயோ தள்ளிட்டு போறானே. ஐயோ ஏமா நான் ஒரு ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கணுமா சொல்லுவா நான். என்னமா என்ன பிரச்சனை? ஓரமா நின்னுட்டு இருந்த என்ன உத்து உத்து பாக்குறான்? ஊத்து பாத்துடா. டேய் பாத்துருப்படா, நீ பாத்துருப்ப. உன்னை பார்த்தாலே என்னப்பா பிரச்சனைங்க? ஒண்ணு இல்லையா, ஓரமா நின்னு இருந்த பொண்ண உரசி தள்ளியா பேட்டிக்கு சொல்லலாமா? உரசி பாத்துருக்கா. சும்மா இல்லாமா போட்டு அடிக்கா. அப்ப அடிக்கயா? எடுத்துங்கப்பா, என்னப்பா பிரச்சனை இங்க? ஓரமா நின்னு ஒரு அப்பாவி பொண்ண பொசுக்குன்னு போய் கற்பழிச்சிட்டு வந்துட்டான். எது பொசுக்குன்னு போய் கற்பழிச்சானா? ஏண்டா அவன் கற்பி என்ன ஆனா அவளான்னு ஸ்லேட் எழுதியாடா இருக்குது. எச்ச தொட்டு உடனே அழிக்கிறதுக்கு ஒரு தாய் குளத்துக்காக பொக்க வேண்டியதா. அதுக்காக இப்படி பொக்க கூடாதுடா. அம்பா, நீ இந்த மாதிரி லாபகமா வெத்தலைய மடிச்சு கொடுத்து எவ்வளவு வருஷம் ஆகுது. ஒன் மோர் ரிப்பீட். நம்ம 2 பேரும் வெயிட் பார்ட்டி இப்படி சேர்ந்து ஊஞ்சல உட்கார்ந்து இருக்கோமே, அருண்டு போயிடாதோ? வெயிட் பார்ட்டின்னு தெரியுதோன்னா இப்படி உட்கார்ந்துட்டு ஆடிண்டே இருந்தா என்ன அர்த்தம்? சாமி 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 சாமி, பிறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி நீ வந்துட்டு இருக்க. என்னடா அர்த்தம்? கதவு திறந்திருக்குன்னு அர்த்தம். சுத்தம். என்னடா விஷயம்? சாமி உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும். இந்த அர்த்தராத்துல என்னால உனக்கு என்னடா ஹெல்ப் ஆகணும்? சாமி சாமி நீங்க என்ன விடிய காலம் 5 மணிக்கு கரெக்டா எழுப்பி விடணும். நோ சான்ஸ். நான் எப்பவுமே ஏர்லி மார்னிங் 6 to 7 தான் எழுந்திருப்பேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு அந்த நாள் லேட்டா தான் எழுந்திருப்பேன். என்னடா சாமி அது வந்து சொல்லுங்க.
நான் சொல்லிக்கிறேன். டேய் முடியாதுன்னா போயேன்டா. சாமி இது என் வாழ்க்கை போச்சு சாமி. நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் சாமி. முடியாதுன்னா போடணும் போ. ஐயோ சும்மா இருங்கோ. பாவம் ஏதோ வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்றான். சும்மா இருங்கோ. டேய் சுக்கு, காலையில மாமாவை எழுப்ப சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமி. ஏண்டா அம்பி, நம்ம எல்லாரும் ஒரே காலையில குடி இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தவாசி தானே. இதுல என்ன தேங்க்ஸ் வேண்டி கிடக்கு? ரொம்ப தேங்க்ஸ் மாமி. வர ஏண்டா அசிங்கமா சுத்தி செக்ஸ் புக்கா போட்டுட்டு கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் கட்டையில போறவன். சுகுமாரா சுகுமாரா சாமி 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 சாமி. என்ன 5 மணிக்கு எங்க அர்ஜென்டா போகணும்னே ஏந்து ஓடேன்டா. 5 மணி ஆயிடுச்சு சாமி. 5 மணி ஆகி ரொம்ப நாள் ஆகுது. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. நீ தூங்கிட்டே இருக்க. தூக்கத்தை கலடா. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நான் கிளம்புறேன். ஏண்டாம்பே கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காத. ஐயோ போகும்போது கிட்ட உருப்படா மாதிரிதான். ஐயோ அது இல்லடா. எங்க போறேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒண்ணு இல்ல சாமி. ஆ. டாக்டர் சன் நியூஸ்ல உச்சா பேயாம அடக்கி வச்சிருந்தோம்னா கிட்னில கல்ஃபார்ம் ஆகும் டாக்டர் சொன்னாரு. அதனாலதான் ஃப்ரீயா உச்சா போயிட்டு வந்து ஃப்ரீயா படுத்துங்களான்னு போய்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் எதுவும் சொன்னா. ரொம்ப தேங்க்ஸ். ஏண்டா காத்தால எங்க ஆத்துல 5 மணிக்கு அலாரம் வச்சது. அலாரம் சத்தம் கட்டி ஆத்துக்காரி ஏந்தது. சொந்த தூங்கி இருந்த என்ன அடிச்சு எழுப்பி உன்னை வந்து இங்க எழுப்ப சொன்னது எல்லாம் நீ உச்சா போறதுக்கு தானா? வாங்க சாமி. டேய் உன்னை சொல்லி குத்தல்லடா. உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலே அம்பு அவளை வச்சுக்கிறேன்டா. அம்பு அடி அம்பு. எப்படி ஆப்பு? முத்து முத்து ஆறாவது இந்த நேரத்துல ஏய் ஜெகன், ஏய் நல்லா இருக்கடா? நல்லா இருக்கேன். உட்கார் உட்கார். ஏண்டா திடீர்னு துபாய்க்கு போனவன் என் கல்யாணத்துக்கு கூட வரலையாடா? எங்கடா இங்க நேரம் கிடைக்குது? பயங்கர பிஸி. ஒரே ஒரு நாள் லீவ் கிடைச்சது. உன் ஞாபகம் வந்தது. ஃளைட் ஒண்ணு கிடைச்சது. டப்புன்னு புறப்பட்டு வந்துட்டேன். இந்தா உனக்காக துபாயில இருந்து ஒரு பிரசன்டேஷன் வாங்கி வந்திருக்கேன். ஏ பிரியா, ஏ பிரியா இங்க வாடி. வாடி சீக்கிரம். ஆடி அசை சொல்றத பாரு. என்ன? பாத்தியா துபாயில இருந்து என் ஃப்ரெண்டு நமக்கு கிஃப்ட் வாங்கிட்டான் பாத்தியா? அல்வா. அலையாத அலையாத. அல்வாவா அல்வா. தங்க மோதிரம் உள்ள இருக்கு போய் பாத்துக்கோ. டேய் என்னால எப்பறா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து தங்கம் வைரம் மோதிரம்லாம் வாங்க முடியும்? இது பொம்மடா. வெறும் 2 லட்சம் ரூபாய் தான். ஏண்டா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உன்னால வாங்க முடியாது. 2 லட்சம் ரூபாய் கொடுத்து எப்பறா வாங்குன? இது சேட்டுக்கிட்ட அடிச்சது தானே. அச்சியா ஏண்டா இந்த பழக்கம் ஒண்ணு விட்டு இன்னும் போகலையா? ஏண்டா நான் 10 மாசத்துக்குள்ள எங்க வீட்டுக்கு உயிரோடயே ஒரு பொம்மை வர போகுது. இந்த பொம்மை எங்களுக்கு இருக்குடா. டேய் இந்த பொம்மைய பத்தி நீ சாதாரணமா நினைக்காத. இந்த பொம்மைய யாரு முன்னாடி நீ நிக்க வைக்கிறியோ அவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களான்னு காமிச்சு கொடுத்துருடா. சரி சரி எனக்கு ஃளைட்டுக்கு நேரமாச்சு. இந்த பொம்மைய வச்சு நீ உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கோ. சரி சரி பாத்து போ. டாடா. பை பை. ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வந்த அந்த பொம்மையால இனிமேல் யாருமே என்கிட்ட போய் பேச முடியாது. முதல்ல இவளை செக் பண்ணி பாப்போமா? பிரியா ஒண்ணு இல்ல. உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு எய்த்த வீடு 3வது வீட்டுல யாராவது வாலிப பசங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள யாராவது நீ லவ் பண்ணிருக்கியா? ஐயோ இல்லையா? ஐயோ இல்லையா? ஒண்ணுதான். ஐயோ 2 பேர். ஐயோ 3 பேர் தான். நாலு இல்ல 5 6 7 8 9 10. சத்தியமா 10க்கு மேல கிடையாது. அது சண்டாளி. இன்னும் உன் மனசுக்குள்ள எவ்வளவு மறைச்சு வச்சிருக்கே தெரியலையே. நீ செஞ்ச தப்பெல்லாம் இந்த பொம்மையை வச்சு உண்மையை கண்டுபிடிக்கல. எங்க அப்பா ஒண்டி புள்ளி.